என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஒரு விஷயத்தை பொதுவெளியில சொல்லும் போது ஒரு ஒரு சட்டுக்கு சிட்டுக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அவங்க வந்து அதை வந்து அதாவது இது வந்து பேசுறதுக்கான விஷயங்கள். நீங்க வந்து உங்க பிஹேவியரே சரியில்லைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது நீங்க 2 பேரும் நிழல்ல இருக்காங்கன்னு சொல்றதுக்கே அவங்க மூஞ்சி இப்படி மாறுது. உங்க பிஹேவியரே சரியில்லை, நீங்க திடீர்னு வந்து இதுல போய் சமயக்கட்டில் உட்காடுறீங்க, நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க அப்படிலாம் சொல்லும்போது அது ரொம்ப 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 உங்களை பத்தி கேவலமா சொல்றாருன்னு அர்த்தம். பட் டீசென்ட் வேன்றது சர்க்காசமா சொல்றாரு, நீ உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறாரு. அவர் வந்து இங்கே உரை எழுதி நீ தப்பு, நீ ரைட்டு, நீ 25% ரைட்டு, நீ 75% ரைட்டுன்னு சொல்றதுக்கு அவர் இங்க வரல. அதாவது இதுக்கு முன்பாக இந்த விஷயத்தை வந்து இவ்வளவு தூரம் கேட்க விட மாட்டார் தலைவர். அவர் பேசுறதாங்க இருக்கும். ஆமா, அப்ப நாகேஷ் வந்த போது அந்த இடத்துல ஒரு விஷயம் இப்படிதான் நடந்தது அப்படின்னு எடுத்துட்டு வந்துருவாரு. அவர் பாட்டுக்கு அவர் பேசிட்டு போயிடுவாரு. பேசுறத நம்ம வந்து நம்ம யோசிப்போம், வாரம் வாரம் வந்து அங்க என்ன நடக்குதோ அதானே கேட்கணும். ஏன் தலைவர் வந்து நாகேஷ் கிட்ட பழகிறது பாலச்சந்திரத்தை பேசுறது மட்டுமே பேசிட்டு போறாரு? எப்பயாவது சரி குடுக்குறாங்களே காசுன்றதுக்காக என்ன இந்த ஊர்ல நடந்ததுன்னுவாரு. ஏங்க இது இவர் நடப்பாரு, அங்கேயே நடப்பாரு, முடிக்கிற வரைக்கும் அங்கேயே நடந்துன்னு இருப்பாரு. என்ன பண்ண முடியும்? But dude, I don't forget those dress and he wear and sit on the another dancing chair, you know. I never forget those scenes. அது ஒரு காலம். ஓகே, உண்மையிலே